Hi, this is Jayanti. நம்ம giveaway contestல 12th contestant என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? Hi, என் பேரு லியான் ஜோவிட்டா. நான் ஜோன்ஸ் கோஸ்டல் டெலிகசி கான்டெஸ்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். நான் இன்னைக்கு சூஸ் பண்ண டிஷ் பேரு ஓரியோ டெசர்ட் பாக்ஸ். இது நான் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் லியான். நம்ம ஷோவில் இன்னொரு குட்டீஸு இது மாதிரி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சின்ன பிள்ளைங்களாம் வந்து செய்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது புரியலன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். அதை படித்து பார்த்துட்டு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்களாம் லியான் ஜோவிட்டாவை சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லியான் சொல்லி கொடுத்த அந்த ஓரியோ டெசர்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓரியோ பிஸ்கெட் 2 பேக்கெட், பட்டர் 20 கிராம்ஸ், மில்க் 250 ml, white chocolate 40 grams, dark chocolate 50 grams, cocoa powder 1 tablespoon. லியான் ஜோவிட்டா சொல்லி கொடுத்த இந்த ஓரியோ பிஸ்கெட் டெசர்ட்டை இப்போ நம்ம கிச்சனில் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 2 பெரிய பேக்கெட்டு ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 13 பிஸ்கெட்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் பவுடராக அரைச்சாச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். லியான் ஜோவிட்டா சொன்னாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக இந்த மாதிரி ஒரு டெசர்ட் பண்ணி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு. இதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ லவ்விங்காக கேரிங்காகலாம் இருக்கிறாங்களே இப்போ இருக்கிற சில்ட்ரன். இப்போ வந்து நான் ஒரு 20 கிராம்ஸ் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி நம்ம இது வந்து பைண்டிங்காக தான் ஊற்றி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் ஒரு ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஓரியோ ஐஸ்கிரீம் கேக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்க்காதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம பிஸ்கட்டையும் பட்டரையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த மிக்ஸ்சரை வந்து நம்ம எந்த பவுலில் நம்ம டெசர்ட் செய்ய போகிறோமோ அதில் வந்து இந்த மிக்ஸ்சரை ஒரு பேஸ் மாதிரி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அதை செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருக்காங்க அவங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கிறேன். அதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு நான் மில்க் எடுத்துருக்கேன். இது வந்து 250 ml இருக்கும். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மில்க் நல்லா பாயில் ஆகிற சமயத்தில் நம்ம வந்து இதுக்கு ஒரு 40 கிராம்ஸ் நான் ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாக்லேட்டை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா இதை மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த பவுலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லா செட் ஆகிருக்கு. இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் சாக்லேட்டை செகண்ட் லேயராக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் சாக்லேட்டை நல்லா நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை இன்னொரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போது நான் ஒரு 50 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த பவுலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஒயிட் சாக்லேட்டும் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பவுடராக அரைச்சோம்ல, அந்த சாக்லேட்டை வந்து மேலே அப்படி நீங்கள் ஈவனாக நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சாக்லேட் பவுடருக்கு மேலே நம்ம வந்து கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ண போகிறோம். இதையும் அதே மாதிரி ஈவனாக நீங்கள் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நான் கொஞ்சம் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து பாதியாக உடச்சி இந்த மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்லேயே இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்கெட் கூட வருது, லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக சர்வ் பண்ண வேண்டியது தான்.
இந்த டெசர்ட் வந்து உள்ளார நல்லா க்ரீமியாக சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த பிஸ்கெட்ஸ் வைக்கிறதுனால நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அதை சாப்பிடும்போது. லிட்டில் செஃப் லியான் சொல்லி கொடுத்த இந்த ஓரியோ டெசர்ட் வந்து ஆசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அப்படியே க்ரீமியாக மேலே வந்து க்ரன்ச்சியாக இருந்தது. நான் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் இந்த லிட்டில் செஃப் லியானை சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, see you in the next video. Bye bye.